சின்ன உரை. நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது, அதுக்காக தான் வந்திருக்கேன். மற்றபடி குரானை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கவோ ஹதீதுகளை ஒப்பிச்சு விளக்கம் சொல்லவோ நான் வரவே இல்லை. அதுக்கெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க, அதுக்காக நான் வரவே இல்லை. நான் புலம்ப வேண்டியிருக்கு, என்ன செய்கிறது, ஊர் ஊராக புலம்பிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தான் எனக்கு நானே சொல்லிக்கிறது. அதன் வழியாக ஏதோ ஒரு செய்தியை ஒரு சகோதரியினுடைய உள்ளத்துக்குள்ள கடத்த வேண்டியிருக்கு. சுபஹானல்லாஹ். இந்த நோக்கத்தை எல்லாம் நம் உள்ளத்திற்குள் விதைத்த இறைவன் மிகப்பெரியவன். உயிரை கொடுத்து, இரத்தத்தை கொடுத்து, உடல் உறுப்புகளை எல்லாம் தானமாக கொடுத்து வளர்த்த இஸ்லாத்தில் உருவாக்கப்பட்ட சட்டம், கியாமத் நாள் வரைக்கும் இதுதான் சட்டம், சொர்க்கத்தை அடையணும்னா அந்த சட்டம் உடைக்கப்பட்டிருக்கா இல்லையா? உடைக்கப்பட்டிருக்கா இல்லையா? என்ன செய்யறது? எல்லா இடத்திலும் இதை நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். அடுக்கடுக்காக கைகளில் வளையல் போடுவது கைக்கு அழகுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாம் அறியாமையில் இருக்கோம்னு அர்த்தம், ஒரு அரை முட்டாளாக வாழ்கிறோம்னு அர்த்தம். என்ன சொல்லணும்? நகை போட மாட்டேன்னு அம்மா சொல்லணும், நகையை கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு மக சொல்லணும். மாமியார் நாட்டு அலோடு கொண்டு வர்றதுக்கு அனுமதி இல்லைங்க, நாங்கள் என்ன தேவையோ அதை போட்டு எங்கள் மகளை கூப்பிட்டுக்குவோம் அப்படி சொல்லணும். மருமகளை வச்சிருங்க, மகளுக்கு வச்சுருக்கீங்களா வச்சுருங்க, பத்திரமா வச்சுருங்க. கல்யாணம் ஆகி நல்லபடியாக வச்சுருக்காங்களா, கண்ணி தண்ணி இல்லாமல் மக வாழ்கிறாளா, ஒரு வருஷம் கழித்து கொடுங்க. கல்யாணத்துக்குன்னு ஏன் போடுறீங்க? இப்போ தானே பிரச்சனை. கல்யாணத்துக்குன்னு போடுறனால தான் நீ கொடுத்தாதான் கட்டுவேன்னு இங்கே 1 லட்சம் பேர் நிற்கிறான். கல்யாணத்தின் பொருட்டு தயவு செய்து எதுவும் செய்யாதீங்க. ஒரு டம்ளர் பால், ஒரு பேரிச்சம்பளத்தோட நிக்காவை சிம்பிளாக முடிங்க. இந்த முடிவை நம்ம எல்லாரும் சேர்ந்து முன்னெடுத்துட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ், நகை போட்டால் தான் கல்யாணம்ங்கிற மிகப்பெரிய இப்லீஸுகளோட கட்டமைப்பு உடையும். நம்மளும் நபிகளாருடைய சுன்னத்தை, அவங்களோட சட்டத்தை பாதுகாத்தோங்கிற பாக்கியத்தை அடையும். இப்போ மகர் அப்படிங்கிற விஷயத்தை உடைச்சி நிக்காக நடந்திருக்கேன், என்ன செய்யறது? நம்ம உம்மமாரோட கை துண்டிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போனாங்க அப்படின்னு அவங்களோட கையை பற்றி சிறப்பாக பேசணும். ஆனால் நம்ம போடுற ஃபர்தா டிசைன் இல்லாத பிளெயின் ஃபர்தாவாக இருக்குதா, ஜமிக்கி இல்லாத ஃபர்தாவாக இருக்குதா? நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸை விட அந்த ஃபர்தா அவ்வளோ அழகாக இருக்குதே, நோக்கமே அடிபட்டு போச்சு. நம்ம போடுற மக்குனா, நம்ம ஷால் பிளைனாக இருக்கா, டிசைன் இல்லாமல் இருக்கா, ஜிகுன்னு இல்லாமல் இருக்கா? இங்கேருந்து பார்த்தா எத்தனை ஜிகு தெரியுமா? இங்கேருந்து பார்க்கும்போது ஒரே ஜிகு. நீங்கள் சும்மா ஒரு சேலையை போத்தி கொண்டு வந்திருந்தா கூட இவ்வளோ அழகாக தெரிய மாட்டீங்க. அழகாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் மக்குனாவும் இந்த ட்ரெஸ்ஸும், லூஸான ட்ரெஸ்ஸும், ஃபர்தாவை டைட்டாக போட்டு கொண்டு வருது. இந்த இடத்துலையே தியாகம் செய்ய தயாராக இல்லையே, ட்ரெஸ்ஸில் அழகுங்கிற விஷயத்த, ஃபர்தாவினுடைய நோக்கத்தை உடைச்சு அதுக்கே நம்ம தியாகம் செய்ய தயாராக இல்லையே. நம்ம கையை தியாகம் செய்வோமா, அல்லது கையில் போட்டிருக்க நகைகளை தியாகம் செய்வோமா? எதை தியாகம் செய்வோம்? நான் எல்லா இடத்துலையும் கேட்கும்போது தங்க நகையை கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். அப்படிம்பாங்க, கொடுங்க. இல்லை, தங்கம் பெருசா சொர்க்கம் பெருசா? இங்கே நமக்குள்ளே சலாம் சொல்லிக் கொள்ளும்போது, ஒருத்தர் பார்த்து சலாம் சொல்லிக் கொள்ளும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்கிட்ட பேசி சலாம் கொடுத்துட்டு போன ஒரு 10-15 பெண்மணிகளில் பெரும்பாலான பேர் கண்ணில் கண்ணீர் தண்ணி. அந்த சலாமை பகிர்ந்து கொள்கிற போது அவ்வளோ சந்தோஷம். மனுஷி சாதாரண மனுஷிகள் நாம் நமக்குள்ள சலாமை பகிர்ந்து கொள்ளும் போதே இப்படி இருக்கேன். அல்லாஹ் கிட்ட இருந்து இந்த அத்தனை பிரபஞ்சத்தையும், கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும், கண்ணுக்கு அறிவுக்குன்னு நம்மளால அடக்க முடியாத அத்தனையும் படைச்ச இறைவன் கிட்ட இருந்து சலாம் வந்துச்சு. அன்னை கதீஜா உங்களுக்கு ஏன் என்ன செஞ்சாங்க? கோட்டை கட்டி வாழ்ந்த மகாராணி அத்தனை சொத்துக்களையும் ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. அல்லாஹ்வோட பாதைக்கு தன் கணவர் சொன்னாங்க, நான் கொடுத்தேன். அத்தனையும் கொடுத்தாங்க, கொஞ்சமும் யோசிக்கல. ஐயோ தீர்ந்து போயிருமே, ஐயோ நான் என்ன செய்யறது, நாளைக்கு நான் என்ன செய்வேன்? ஊரை விட்டு பொருளாதார தடைன்னு 3 வருஷம் சாப்பிட ஒண்ணும் கிடையாது.
ஒட்டகத்தோல் காஞ்சி கிடக்குமா, அந்த காஞ்சி போன தோலை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அந்த ஊற வச்சு அந்த தோலை எடுத்து சும்மா உறிஞ்சி உறிஞ்சி பார்ப்பாங்களாம். பிள்ளைகளும் அதுதான். அப்போ ஏதோ பெரிய சாப்பாட்டால் வயிறு நிறைகிற மாதிரி ஒரு உணர்வு வருமா. 3 வருஷம் இலை தலையை சாப்பிட்டு ஆடு மாடுகளை போல. யாருக்காக? கும்பகோணத்தில் இருக்கிற 2025 இந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த பெண்மணிகளுக்கும் இவர்களுக்கும் சொர்க்கம் கிடைக்கணுங்கிறதுக்காக. வேற எந்த காரணமும் கிடையாது. நாம் என்ன செய்ய போகிறோம்? அவங்கெல்லாம் செஞ்சாங்க, அல்லாஹ்ட்டே சலாம் வாங்கி கொண்டாங்க, முத்துக்களால் ஆன மாளிகையை சொர்க்கத்தில் பெற்றுக்கொண்டாங்க. அங்கே எந்த வேலையும் இல்லைன்னு அல்லாஹ் அறிவிப்பு செஞ்சான், எந்த கவலையும் இல்லைன்னு அறிவிப்பு செய்யப்பட்டது. நம்ம என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாறை சுற்றிக்கிட்டு இருக்கு அந்தரத்தில். மேலேயும் இருட்டு, கீழேயும் இருட்டு, சைட்லேயும் இருட்டு, எல்லா இடத்துலையும் இருட்டு. இருட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கத்தில் சூரியன், அதுலேருந்து அந்த பூமியோட அந்த பாறையோட ஒரு பக்கத்தில் மட்டும் வெளிச்சம், மற்ற இடம்லாம் இருட்டு. அதில் கும்பகோணம்னு ஒரு இடம், அதில் 4 கட்டடத்தை கட்டி கொண்டிருக்கோம். அதில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பூச்சி போல் அந்த பாலில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இவ்வளோ வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம யாருக்கா சுற்றுறது தெரியுதா? நமக்கு யாருக்கா சுற்றுறது தெரிஞ்சால் என்ன ஆகும்? அப்படி அவ்வளோ வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறது. ஒரு செகண்ட் நின்னா கூட எல்லாம் வெடிச்சு தெரிச்சிரும். அவ்வளோதான், கொலாப்ஸ். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், அப்படி ஒரு நாள் வரும், அப்படி ஒரு நாள் வரும். சூரியன் தீர்ந்து போகும், பூமியை சுருட்டுவேன், தட்டையா விரிச்சு நான் சுருட்டுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். மழையெல்லாம் புழுதியா போகும். எத்தனை பவுன் போட்டால் மகளை கட்டி கொடுப்பீங்க? இந்த பூமி சுற்றிக்கிட்டு இருக்க பிரம்மாண்டத்தை ஒரு பக்கம் கற்பனையில் வச்சு இந்த பக்கம் இந்த கேள்வியை நான் கேட்குறேன். எத்தனை பவுன் போடுவீங்க கல்யாணத்துக்கு? இத்தனை பவுன் போட்டால் தான் கல்யாணம் நடக்கும். நான் ரொம்ப 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 அதிகமாக பாதிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கும் இத்தனை வயசு ஆயிடுச்சு, இன்னைக்கும் நினச்சா ஒரு மாதிரி மனசு இறுக்கமாகுது. நான் பிறந்தப்போ எங்கள் அம்மா என்னை தூக்கலையே, சந்தோஷமாக சிரித்து வரவேற்கலையே. அது பிறகு வளர்த்தாங்க. பிறந்தப்ப எவ்வளோ ஆசையால பிள்ளைய பார்த்து தூக்கியிருக்கணும். ஏன்? என்ன வெறுப்பு? பொம்பளை பிள்ளைனா என்ன வெறுப்பு சொல்லுங்களேன்? பொம்பளை பிள்ளைனா என்ன வெறுப்பு? என்ன வெறுப்பு? செலவு. அழகா சொல்றாங்களே, செலவு. 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஊர்ல பெண் பிள்ளை பிறந்தால் உயிரோட மணல்ல தோண்டி புதைச்சாங்களாமே. ஏன் புதைச்சாங்க? ஏன் புதைச்சாங்க? ஆம்பளை பிள்ளைய புதைக்க வேண்டியதானே? ஏன் பொம்பளை பிள்ளைய புதைச்சாங்க? தாடி நனைய நனைய அழுதாங்களாமே. நம்ம என்னைக்காவது இந்த ஷால் நனைய நனையவாது அழுதுருக்குமா? ஐயோ இப்படி பெண் பிள்ளைகள் சாகுறாங்களே, கொல்லப்படுறாங்களே, என்ன செய்யறது? என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஷால் நனைய நனைய அழுதுருக்குமா? ஆனால் அவங்க அழுதாங்க அன்னைக்கு. அதன் பிறகு சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அடுத்து ஷரியத் ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம்லாம் இல்லைன்னா நான்லாம் இன்னைக்கு உயிரோடு இருந்து இவற்றையெல்லாம் பேசுறதுக்குரிய பாக்கியம் கிடைச்சிருக்குமானா தெரியல. அப்படி ஒரு சட்டம் தான் கல்யாணத்துக்கு நகை போடுறதுக்கு எதிரான ஒரு சட்டம். கல்யாணத்துக்கு நகை போடுறதுக்கு எதிரான ஒரு சட்டம். என்னங்க அந்த சட்டத்துக்கு பேர் என்னங்க? பேர் என்ன? அப்படி ஒரு சட்டம் இஸ்லாத்தில் இருக்குதா? பெண் வீட்டிலிருந்து கல்யாணத்துக்கு பொம்பளை பிள்ளைக்கு நகை போடுவதற்கு எதிரான ஒரு சட்டம். இப்படித்தான் நான் இந்த சட்டத்துக்கு பேர் நான் வச்சிருக்கேன். அப்படிதான் சட்டம் இருக்கா? மார்க் அறிஞர்கள் இருப்பீங்க. இப்போ ஒரு ஆலிமா பேசிட்டு போனாங்க.
இஸ்லாத்தில் அப்படி ஒரு சட்டம் இருக்கா? பெண் வீட்டில் இருந்து நகை போடக்கூடாதா கல்யாணத்துக்கு? அந்த சட்டத்தின் பெயர் மஹர். ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் போது கல்யாணம் பண்ற மாப்பிள்ளை தான் பெண்ணுக்கு என்ன வேணும்னு கேட்டு, அது எத்தனை பவுனா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், இந்த பெண் என்ன கேட்கறதாக இருக்கட்டும், அதுக்கு சம்மதம்னா ஆண் தான் கொடுத்து கட்டணுமே தவிர எடுத்து கட்டக்கூடாது. அண்டர்ஸ்டுட்? ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க? ஆண் தான் கொடுத்து கட்டணும், பெண்கிட்ட இருந்து எதையும் கேட்கக்கூடாது. இதை சொல்லும் போது பல இடங்கள்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? ரொம்ப அழகா இன்னைக்கு சொல்றாங்க. அதாவது நான் என் மகனுக்கு போய் எதையும் கேட்கலங்க, அவங்களா போடுறாங்க. அவங்க மகளுக்கு அவங்க போடுறாங்க. இன்னொன்னு, பொம்பளை பிள்ளைய பெற்ற அம்மா சொல்றா, இல்லை நான் என் மகளுக்கு ஆசையாக அவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன், நான் அதை வேற யாருக்கு தந்துட முடியும், அதனால நான் என்கிட்ட இருக்கு, அதனால நான் கொடுத்தேன். நல்லா கவனிக்கணும். என்கிட்ட இருக்கு, நான் 20 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 50 பவுன் சேர்த்து வச்சிருக்கேன், என்கிட்ட இருக்கு, அதனால நான் கொடுக்குறேன். கியாமத்து நாள் வரைக்கும் இந்த உலகத்தை அல்லாஹ் அழிப்பேன்னு சொன்னானே, அந்த கியாமத்து நாள் வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும், சொர்க்கம் எங்க நரகம் எங்கங்கிறதையும் நேரடியாக கூப்பிட்டு எல்லாத்தையும் கண்ணால் பார்க்க சொல்லி நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் காமிச்சிட்டான். கியாமத்து நாள் வரைக்கும் நடக்க போகிறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு. அவ்வளவு ஒட்டுமொத்த அறிவினுடைய பொக்கிஷமாக இருந்த நபிகளாருக்கு தெரியாதா? இருக்கப்பட்டவங்களாம் நகையை போடுங்க, இல்லாதப்பட்டவங்களாம் போட தேவையில்லை. இருக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம், இல்லாதப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம்னு வச்சுக்கலாம்னு என்ன சொன்னாங்க? இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். மஹர் ஆண் தான் கொடுத்து கட்டணும், முடிஞ்சு. நீங்க இருக்கு அதனால நான் 50 பவுன் போடுறேன்னு சொல்றதுனால தானே 1000 பேர் சொல்றான் 50 பவுன் போட்டா தான் கட்டுவேன்னு. உங்களால இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்ககிட்ட இருக்கு, 10 லட்சம் ரூபாய்க்கு பிரியாணி போட்டுட்டீங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி போட்டா தான் கல்யாணம்னு சொல்றானே. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, அத்தாட்சி இருக்கு. வட்டிக்கு கடன்பட்ட ஏழை தகப்பனை எனக்கு தெரியும். ஹராம், வட்டி ஹராம். பிடிச்சு தள்ளுறது யாரு? என்ன செய்யறது? இங்க இருக்க அத்தனை பெண்களையும் கேட்கிறேன், உங்க கல்யாணத்துக்கு மஹர் எவ்வளவு கேட்டீங்க? மஹர் எவ்வளவு கேட்டீங்க? எத்தனை? இப்ப பெரிய கூட்டமா இருக்கு இல்லைன்னா, இப்ப ஒரு கணக்கெடுப்பு எடுத்தோம்னா மஹர் எவ்வளவு கேட்டீங்க? என்ன தெரியுமா பதில் பெரும்பான்மையான இடத்துல வருது? யாரு கேட்டா? நாங்களா கேட்டோம்? எங்ககிட்ட கேட்க சொல்லி யாராவது கேட்டாங்களா? போட்டாங்க, அவங்க மஹர்னு ஒன்று போட்டாங்க. எத்தனை பவுன் உங்க அம்மா வீட்டில இருந்து போட்டாங்க? இஸ்லாமிய பெண்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற பெண்களை நான் கேட்குறேன். ஆண்களை நம்ம தனியாக வச்சுருவோம், அவங்கள்ட்ட அப்புறம் வருவோம். நான் பெண்களிடத்தில் கேட்குறேன், ஒரு பெண்ணாக இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவள் அப்படிங்கிற முறையில் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் கல்யாணத்துக்கு எத்தனை பவுன் நகை போட்டாங்க? மஹர் எவ்வளவு கொடுத்தாங்க? யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்போமா? இவங்கள்ட்ட கேட்போம். கல்யாணத்துக்கு அம்மா வீட்டிலேருந்து எவ்வளோ நகை போட்டாங்க? 15. மஹர் எவ்வளோ போட்டாங்க? அரை பவுன் போட்டாங்க. அவ்வளோதான். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். இனி கணக்கெடுப்பு எடுக்கலாம்னா ஊர் ஊராக அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கேன். கணக்கெடுப்பு எடுத்தோம்னா என்ன நடக்கும், என்ன ரிசல்ட் வரும்னு எனக்கு ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட் தெரியும். அறந்தாங்கியில் ஒரு அம்மா சொன்னாங்க, என்னால் மறக்கவே முடியாது, ஒவ்வொருத்தரையாக கேட்டுக்கிட்டு வரேன். அந்த அம்மா எந்திரிச்சு சொன்னாங்க, நான் கட்டும் போதெல்லாம் மஹர் இல்லைங்க, அப்பெல்லாம் இல்லைங்க, இப்போ தான் வந்திருக்கு மஹர்லாம். நான் சிரிச்சிட்டு சொன்னேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துக்கு முன்னாடி 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்து கல்யாணம் பண்ண பெண்மணிங்க வந்திருக்காங்க பாருங்க, மஹர் இல்லையா அவங்க கட்டும்போது, இப்போ தான் வந்திருக்குதான் அப்படின்னு. இங்கே இருக்க போகிறோமா? இந்த பூமி நிரந்தரமா? நமக்கு அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே. இந்த பூமி நிரந்தரமா? இல்லை. இங்கே இருக்க சொந்தங்கள் நிரந்தரமா? இல்லவே இல்லை.
இங்க இருக்கிற மனிதர்கள் நமக்கு நிரந்தரமா? இல்லவே இல்லை. இங்க இருக்கிற சொத்துக்கள் நமக்கு நிரந்தரமா? இல்லவே இல்லை. வேற என்ன நிரந்தரம்? எதுவுமே இல்லை. எதை கொண்டு போக போறீங்க? நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்களை தவிர நீங்க எதையும் கொண்டு போக போறது கிடையாது. நரகத்தை கண்ணால பார்த்தாங்க நம்முடைய நபி. பெண்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாங்களாம். இதை ஒரு ஜும்மா நாளில் சொல்லும்போது அங்கே இருந்த பெண்கள் எல்லாம் கதறி போய் கேட்டாங்களாம், இதுலேருந்து பாதுகாப்பு பெறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு. பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, வட்டிக்கு கொடுக்கவோ வாங்கவோ கூடாது, கணக்கெழுதக்கூடாது, சாட்சி சொல்லக்கூடாது, வட்டிக்கு ஏமாற்றக்கூடாது, அமானிதங்களை மீறக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது, பொது சொத்தை எடுத்து சாப்பிடக்கூடாது, கற்பொழுக்கம் நிறைந்த பெண்மணியை அவதூறு சொல்லக்கூடாது, இணை வைக்கக்கூடாது. எவ்வளவு பேருக்கு நரகத்திலேருந்து பாதுகாப்பு அடைஞ்சு கொடுத்துருக்கு. எதுவுமே சொல்லலை. என்ன சொன்னாங்க? ஒன்றே ஒன்று சொன்னாங்க, அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள். எவ்வளோ இருக்கு? 100க்கும் மேற்பட்ட லிஸ்ட் இருக்கு. ஏதாவது 10 சொல்லியிருக்கலாம்ல, எதையுமே சொல்லலை. நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடணும்னா அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள். ஏன்னா யாருக்கு இந்த சமூகத்தின் மீது கவலை இருக்கோ அவங்களால தான் தான தர்மம் செய்ய முடியும். யார் இன்னொருத்தவங்களோட கவலையை பற்றி அறிய முடியுமோ, அதுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்க முடியுதோ அவங்களால தான் அதிகமாக தான தர்மம் செய்ய முடியும். யாருடைய உள்ளம் விசாலப்படுதோ அவங்களால தான் தான தர்மம் செய்ய முடியும். யாருடைய உள்ளம் பலவீனத்திலிருந்து தூய்மை அடைந்து கொள்ளப்படுகிறதோ அவங்களால தான் தான தர்மம் செய்ய முடியும். யார் அல்லாஹ்வை நெருங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால தான் தான தர்மம் செய்ய முடியும். யார் அல்லாஹ்வுக்கே கடன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால தான் தான தர்மம் செய்ய முடியும். யார் அல்லாஹ்வுக்காக பொறுத்திருப்போம், இழக்கிறதுக்கு தயாராகும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால தான் தான தர்மம் செய்ய முடியும். யார் அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்து அல்லாஹ்வுக்காகவே மரணிக்கணும், அல்லாஹ்வுக்காகவே எல்லாத்தையும் திருப்பி செலுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால தான் தான தர்மம் செய்ய முடியும். உள்ளத்தை விசாலப்படுத்தி பலவீனங்கள்ல இருந்து வெளியே வந்து இந்த கண்ணீரை துடைப்பதற்காக நான் வாழ்ந்து மரணிக்க விரும்புகிறேன்னு யார் உறுதிமொழி ஏற்கிறாங்களோ அவங்களால தான் தான தர்மம் செய்ய முடியும். அந்த உள்ளம் வந்துட்டா சொர்க்கம் நிச்சயம். நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றலாம். அதனால ஒரே வார்த்தையில் முடிச்சாங்க, அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதெல்லாம் தானாக நடக்கும். எல்லா ஊர்களிலும் நான் கேட்ட செய்தியை உங்களிடத்திலையும் கேட்குறேன். உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மறுமையில் பார்க்க தான் போகிறோம் இன்ஷா அல்லாஹ். புன்னகையோடு அவங்க நம்மளை வரவேற்கணுமா வேணாமா? இல்லை முகத்தை திருப்பி கொண்டு போகணும். புன்னகையோடு அவங்க நம்மளை வரவேற்று அவங்களோட அந்த புனித கைகளால் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து தண்ணி எடுத்து நம்மளுக்கு கொடுக்கணும்னா, அவங்களோட அங்கே சொர்க்கத்தில் நம்ம இருக்கணும்னா இறைவன் மிகப்பெரியவன். இங்கே நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று மட்டும்தான், கருணை கொண்டு இந்த சமூகத்தை பார்க்கணும். என்னங்க வக்ஃபு சொத்தை எடுத்து என்னங்க செய்ய முடியும்? இஸ்லாமிய சொத்துக்களை எடுத்து முழுவதுமாக எடுத்துட்டு என்ன செஞ்சிட முடியும்? ஏதாவது பெருசாக அடைஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இறைவன் சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன். ஒட்டுமொத்த மக்காவையும் விட்டுட்டு வெளியேறினாங்க. பிள்ளைகளை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, சொத்துக்களை விட்டு, வாங்கி வச்சிருந்த அத்தனையும் விட்டுட்டு, எல்லா விதமான சேமிப்பையும் விட்டுட்டு, கட்டுற மனைவியை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு ரசூலுல்லாஹ் பின்னாடி போனாங்க மதீனாவுக்கு. துரத்தப்பட்டார்கள். கல்லால் அடிச்சு, சொல்லால் அடிச்சு துரத்தப்பட்டாங்க. திருப்பி அந்த மக்காவை வெற்றி கொண்டு ரசூலுல்லாஹ் கையில் அல்லாஹ் தந்தானா இல்லையா? மறுபடியும் மக்காவை ஜெயிச்சாங்களா இல்லையா? அவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் மக்காவுக்குள்ள போனாங்களா இல்லையா? அப்போ அந்த வெற்றி கொடியை எங்க நடுறதுன்னு கேட்கும்போது நம்ம நபிகளார் என்ன பதில் சொன்னாங்க? வெற்றி கொடியை நடுறதுக்கு தேர்ந்தெடுத்த இடம் எது? அன்னை கதீஜாவினுடைய மண்ணறையில் நடுங்கள். சுப்ஹானல்லாஹ். இரவு முழுக்க அங்கே இருந்து அழுது 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 அழுது, இப்படி ஒரு கணவர், இப்படி ஒரு மனைவியை நேசிக்க முடியுமா? இன்னைக்கு இருக்க கணவன்மார்களுக்கெல்லாம் இதில் மிகப்பெரிய அத்தாட்சிகள் இருக்கு. அவ்வளத்தையும் இஸ்லாத்துக்காக கொடுத்தவங்க
இழந்தவங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க உயிரோடு இல்லை. அவங்களோட மண்ணறையில் அந்த வெற்றி கொடியை நடுங்கள், அந்த வெற்றி அவங்களுக்கு சொந்தமானதுங்கிற மாதிரி. சுபஹானல்லாஹ். அன்னை கதீஜாங்கிறவங்கள நமக்கு இன்ஸ்பிரேஷன். அவங்க வழியில் நம்ம நிற்கணும் அப்படின்னா நிறைய தான தர்மம் செய்யுங்க. ரமலானில் நிறைய செஞ்சுருப்பீங்க, நிறைய கொடுத்துருப்பீங்க, ஜக்காத் கணக்கு போட்டிருப்பீங்க, நிறைய கொடுங்க. அல்லாவுக்கே கடன் கொடுங்க. சொல்றது ஈஸியாக இருக்கலாம், செய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிற போது 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்த ஹதீதுகள் எல்லாம் படித்து அழுதுட்டு ஃபாத்திமா நாயகம் அவங்கள அப்படியே உயர்ந்து பார்க்குறேன். அவங்களெல்லாம் போய் பார்க்கணும், அவங்களோடெல்லாம் போய் அங்கே இருக்கணும். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க யோசிச்சுட்டு இந்த ஆன் த டேபிள் முடிவெடுக்கிறேன். ஒரு டேபிளில் உட்காந்து தான் படிச்சுட்ருக்கேன். ஆன் த டேபிள் முடிவெடுக்கிறேன். என்னுடைய தங்க நகைகளை எல்லாம் ஏழை பிள்ளைகளுக்குன்னு தந்துட்டு அவங்களோட கல்விக்காக அப்படின்னு ஒதுக்கிட்டு, அதற்கு பிறகு இந்த 4 வருஷமும் எந்த தங்க நகைகளும் நான் அணியலை, எந்த விலை உயர்ந்த ஆபரணங்களும் எனக்கு அவசியப்படலை, எந்த மேக்கப் கிட்டுகளும் நான் பயன்படுத்துறதில்லை, எந்த விதமான ஒரு வாசனை உயர் பொருட்களும் எனக்கு தேவைப்படலை. இந்த உடலுக்கு, இந்த அழகுக்கு எந்த விதமான அலங்காரமான உடைகளும் நான் பயன்படுத்துறதில்லை. சுபஹானல்லாஹ். உள்ளத்தை கழுவி தூய்மைப்படுத்தினான் இஸ்லாம் என்கிற வெளிச்சத்தை கொண்டு. ஒருவேளை இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா ஒன்று மரணிச்சிருக்கணும், செத்து போயிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பைத்தியமாக இருந்திருக்கணும். அப்படி தான் நடந்திருக்கும். இந்த சமூகத்தை பார்த்து இங்கே இருக்க கொடுமைகளை, நம்பிக்கை துரோகங்களை பார்த்து அதான் நடந்திருக்கணும். ஆனால் அல்லாஹ் அப்படியே அழகாக எடுத்து இஸ்லாம்ங்கிற பாக்கியத்தை தந்து அதனுடைய வெளிச்சத்தை கொடுத்து, சுபஹானல்லாஹ், காபாவிலிருந்து ஷஹாதா சொல்லுகிற பாக்கியத்தை தந்து அந்த காபாவில் இருக்கக்கூடிய அந்த புனித திரை, கிஸ்வா என்கிற புனித திரையில் அதில் இருக்கக்கூடிய குரான் எழுத்துக்களை தங்க நூலால் நெசவு செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த கைகளுக்கு அல்லாஹ் தந்தானே. இந்த ஏழை, அனாதை, அடிமைக்கு இறைவன் இந்த பாக்கியத்தை தந்தான் என்றால் இறைவன் தேர்ந்தெடுக்கிறான், தயார்படுத்துகிறான், அவனே வழி நடத்துகிறான், அவனே அதற்கான கட்டமைப்பையும் உருவாக்குகிறான். தயவு செய்து நம்முடைய உடல்ல, நம்முடைய உடையில பேணுதல். டிசைனிங் ஃபர்தாஸ் நோ, நிறைய ட்ரெஸ்ஸு நோ, அலங்காரமான உடைகள் வெளியே போட்டு போகிறதுக்கு இல்லை, இந்த ஜிகு மக்கனாக்கள் நோ, எனக்கும் நோ, என் பிள்ளைகளுக்கும் நோ. முதல் கட்டமாக அதை எடுத்து வையுங்கள். டைட்டான ஃபர்தாக்கள் நோ. முதல் கட்டமாக உடையில் பேணுதல். அடுத்து நம்ம நகை மாட்டி ஸ்டாண்டுகள் கிடையாது, தேவைக்கு வச்சுக்கோங்க. ஒரு தோடு, ஒரு வளையல், ஒரு செயின் போதும். விரலுக்கு 2 மோதிரம் தாராளமாக போதும். 10-15 பவுண்டில் அழகாக வச்சுக்கலாம். இதெல்லாம் போதுமானது. அதுக்கு மேலே உங்களுக்கு கூட இருக்குது அப்படின்னா கோல்டு காயினா வாங்கி வச்சுக்கோங்க. என்னைக்காவது உங்களுக்கு பிரயோஜனப்படும் எல்லாருக்கும். நம்ம தங்க நகை மாட்டி ஸ்டாண்டுகள் கிடையாது, கோல்டு காயினா வாங்கி வைங்க. பெண்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள். தங்க நகையை வாங்கி 10 வளையல கையில் மாட்டிக்கிட்டு இல்லை. உம்மு அமாராவினுடைய கைதான் நமக்கு இன்ஸ்பிரேஷனை தவிர இங்கே இருக்கக்கூடிய இந்த இம்மை சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லவே இல்லை. உங்க வீட்டில் இருக்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. ஒரு பக்கம் உலக கல்வி, ஒரு பக்கம் மார்க்க கல்வி, தைரியமாக வளர்த்துங்க. சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் களிமா சொல்லி பதவியேற்கக்கூடிய பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளை உருவாக்குங்க. நம்மளோட சட்டத்தை நம்மளே உருவாக்க முடியும்ல. உங்கள் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்து இஸ்லாம் விளங்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போல நேர்மையான பிள்ளைகளாக இருந்து ஆட்சியாளர்களாக வரக்கூடிய, மாவட்ட தலைமை ஏற்கக்கூடிய அதிகாரிகளாக வரக்கூடிய, பச்சை மயில கையெழுத்து போடக்கூடியவர்களாக உருவாக்குங்கள். வெளிநாட்டுக்கு அனுப்பிங்கிறத தாண்டி இங்கே இருந்து இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு உரிமையை பெற்றுத்தரக்கூடிய சிறந்த பிள்ளைகளை உருவாக்குங்கள். அதற்காக தியாகம் செய்யுங்க.
அதற்காக மார்க்கத்தை கற்பிச்சு கொடுங்க. இதை விட்டால் உங்கள் பிள்ளைகளை நேர்மையாக ஒழுக்கமாக வளர்ப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. அவ்வளவு மோசமான சிச்சுவேஷன் இருக்கு. சோசியல் மீடியா திறக்க முடியல. கையில் இருக்க மொபைல், ஆண்ட்ராய்டு, ஐபோன்னு வேற லெவல்ல போயிடுச்சு. பிள்ளைகள் பார்க்கக்கூடிய கார்ட்டூன் இப்ளீஸ்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. பிள்ளைகள் விளையாடக்கூடிய வீடியோ கேம்ஸ் எல்லாம் துப்பாக்கிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. உங்களால் யோசிக்க முடியாத அளவுக்கு பைத்தியங்களாக பிள்ளைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். இவற்றிலெல்லாம் தாண்டி என் பிள்ளை நேர்மையா ஒழுக்கமா 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடியவனா வரணும் அப்படின்னா உங்கள் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் அதிகமாக நல்லபடியாக படிக்க வைங்க. ஒழுக்கத்தோடு படிக்க வைங்க. உங்கள் வீட்டு கஷ்டத்தை சொல்லி கொடுத்து படிக்க வைங்க. நகைகளிலும் நாம் சொத்துக்களை சேர்க்கிறதுலையும் இல்லை. நம்ம ஏழையாக இருக்கலாம், கஷ்டப்படலாம், வட்டிக்கு உடன்படாதீங்க. உங்கள் கையில் இருக்க நோட்டீஸில் ஒரு பக்கம் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பை பற்றிய குறிப்பு இருக்கு, இன்னொரு பக்கம் வட்டி. இங்க இருக்க எத்தனை பேர் உங்கள் நகையை பேங்க்ல அடகு வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் கஷ்டத்துக்கு அடமானம் வச்சிருக்கீங்க? சுய உதவி குழுக்கள் எத்தனை பேர்? வட்டி ஹராம். வட்டி கொடுக்குறவன் மட்டும் இல்லை, என் கஷ்டத்துக்காக நான் கை நீட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் நரகம். கணக்கு எழுதுனவன், சாட்சி எழுதுனவன் எல்லாத்துக்கும் சமம், பாவத்தில் சமம். அல்லாஹ்வோட கருணைங்கிற கான்செப்டை உடைச்சு நொறுக்கி இந்த வட்டிங்கிற கான்செப்டுக்குள்ள உலகத்தை கொண்டு போகிற அத்தனை பேருக்கும் பாவத்தில் சமம். நரக ஆத்துக்குள்ள நீந்திக்கிட்டு இருப்பாங்களாம். நெருப்பு ஆத்துல நீந்திக்கிட்டு இருப்பாங்களாம். கஷ்டப்பட்டு கரை சேர்ந்தா அழகா கொண்டு போய் நடுவில் தூக்கி போட்டுருவாங்களாம். வெளியே வரவே முடியாது. வட்டி. விபச்சாரத்தை மன்னிக்கிற இறைவன் வட்டியை மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான். 5 பெரும் பாவத்துல விபச்சாரம் இல்லை, வட்டி இருக்கு. இணை வைப்புக்கு அடுத்து வட்டி இருக்கு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, வட்டிக்கு உடன்படாதீங்க. அந்த நோட்டீஸ்ல இருக்கு, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் வட்டிக்கு உடன்பட மாட்டேன். அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லை, படைச்ச இறைவன் மேல நம்பிக்கை இல்லை, அவன் தருவான்னு நம்பிக்கை இல்லை. அடமானம் வைக்க தெரிஞ்ச நமக்கு நகையை விற்க தெரியல. பார்த்தீங்களா? வட்டி கடைக்கு கொண்டு போய் 15,000க்கு நகையை அடமானம் வைக்கிறீங்களே, அது 20,000க்கு வித்துட்டா என்ன? வாங்க முடியாதுல்ல. நீங்களா உருவாக்குனீங்க தங்கத்தை? அந்த கைக்கு உங்கள் கைக்கு வர வச்சது உங்களால் மட்டும்தானா? வாங்க முடியாது. அடகு கடைக்கார மேலே வைக்கிற நம்பிக்கையை அல்லாஹ் மேலே வைக்கல. தருவான், கேட்டால் தருவான். நான் வட்டிக்கு உடன்பட்டு ஹராமா நிற்கிறத விட நான் ஹலால அதை வித்துறேன், அல்லாஹ் எனக்கு தருவான். நம்பிக்கை இல்லை. அடமானக்காரங்களெல்லாம் கோடீஸ்வரங்களை ஆக்கின புண்ணியம் நமக்கு தான். இந்த வட்டி கொடுமை எவ்வளவு மோசமானது அப்படின்னா, பெற்ற தாயோடு உறவு கொண்டதற்கு சமம்னு இருக்கு. அந்த நோட்டீஸ்ல எழுதப்பட்டிருக்கு, படிச்சு பாருங்க, ஆதாரங்களை தேடுங்க. இது உண்மையா, இந்த செய்தி உண்மையான்னு தேடுங்க. வட்டிக்கு உடன்படாதீர்கள். ஹலாலா நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். டிசைனாக போடக்கூடாது, ஜிகுன்னு போடக்கூடாது. வீட்டில் இருக்கும்போது நல்லா இருங்க. வீட்டில் இருக்கும்போது நல்ல பட்டுச்சேலை போடுங்க, டிசைனாக போடுங்க, மேக்கப் பண்ணுங்க, பூ வைங்க, நல்ல அத்தர்களை பூசிக்கொண்டு சிறப்பாக சந்தோஷமாக வாசனையாக அப்படி விளக்கமாறு எடுத்து கூட்டுங்க, பாத்திரத்தை தேய்ங்க, துணி துவைங்க. நல்லா வீட்டில் இருக்கும்போது சிறப்பாக இருங்களேன். வீட்டில் எப்படி இருக்கிறது? வீட்டில் என்ன ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்? என்னம்மா? என்னது சொல்லுங்க? கேட்டுருச்சு. நைட்டி. வீட்டில் இருக்கும்போது நல்ல பட்டு சேலை உடுத்தி நகைகளை போட்டு நல்ல லிப்ஸ்டிக் போட்டு சந்தோஷமாக வீட்டில் தாய் தகப்பனுக்கும் கணவர் பிள்ளைகள் கண்ணு குளிர்ச்சியாக இருங்களேன். வீட்டில் இருக்கும்போது ஒரே ஒரு ஹேர் ஸ்டைல் தான் இந்த நாட்டினுடைய எல்லா பெண்களுக்கும். என்னது? ஒரே ஹேர் ஸ்டைல் தான். என்னம்மா? கொண்டை. எழுதப்படாத விதி, நைட்டியும் கொண்டையும். வீட்டுக்காரர் இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் போயிடுவார். ஒன்றும் நிலைமை சரியில்லை. என்ன சொல்கிறீங்க? வெளியே போகும்போது மேட்சுக்கு மேட்ச் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன வளையல் போடணும், என்ன நகை எடுத்து போடணும், எந்த மோதிரத்தை போடணும், எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வீட்டில் இருக்கும்போது பரதேசி கோலத்தில் திரிய வேண்டியது. ஆனால் வீட்டில் இருக்கும்போது நமக்கு அனுமதி உண்டு, ப்ளசண்ட்டாக இருக்கிறதுக்கு அனுமதி உண்டு. அதை விட்டுட்டோம். ஹலாலாக நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் கூலி மறுமையில்
மறுமையை நம்புகிறவர்கள் நாம் அப்படின்னா கூலி மிகப்பெரியது. எனவே ஹலாலா நிற்கிறதுக்கான வேலைகளை செய்வோம், அதிகமாக தான தர்மங்களை செய்வோம். இந்த உலகத்தில் பதவியோ பணமோ பேரோ புகழோ காசோ வெளிச்சமோ அதிகாரமோ காரோ பங்களாவோ நகைகளோ சொத்துக்களோ உங்களால் ஒரு இமி உங்களோட நிம்மதியை உங்களுக்கு உருவாக்கி தந்துட முடியாது. நான் எழுதி சத்தியம் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். இந்த உலகத்தில் இந்த உலகம் எதையெல்லாம் பெருசுன்னு சொல்லி காட்டுதோ அது எதுவுமே உங்களுக்கு நிம்மதியை துளியூண்டு உங்களால் உருவாக்கி கொடுக்க முடியாது. நீங்கள் தேடக்கூடிய நிம்மதியையும் மன அமைதியையும் ஒரே ஒரு விஷயம்தான் உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் எப்போது உங்களிடத்துல இருக்கிறத இழக்கிறீங்களோ அந்த இழப்பும் அந்த வலியும் அந்த தியாகமும் எனக்கு பிடிச்சுதான் இருக்குது. எனக்கும் 10 பவுன் வச்சுருந்து கையில் ஒரு காப்பு போட்டு கையை ஆட்டி ஆட்டி பேசணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நான் அதை ஒருத்தியோட கண்ணீரை துடைக்கிறதுக்காக கொடுத்தேன்ல, கிடைக்காத நிம்மதி, இத்தனை வருஷமாக கிடைக்காத நிம்மதி எனக்கு கிடைக்குது அப்படின்னு நான் உணரும் போது அதை கொடுக்குறேன்ல, நான் இனி மரணிக்கிற வரைக்கும் அதுலேருந்து வெளியே வர மாட்டேன். ஏன்னா எனக்கு அதோட டேஸ்ட் தெரிஞ்சுட்டு. உங்களுக்காகவா பேச வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு என்ன பள்ளிவாசல் அப்படின்னு ஒரு பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்காங்க. அவங்களுக்காகவா பேச வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இந்த கட்டுமானத்தை கொண்டு வந்திருப்பாங்கன்னு தெரியும். எவ்வளோ இடத்துல கையேந்தி இருப்பாங்கன்னு தெரியும். அல்லாஹ் அதுக்கான கூலியை மிக சிறப்பாக வச்சுருப்பான். அவங்களுக்காக பேச வந்திருக்கோம்னு நினச்சிங்களா? ஒரு 30,000 ரூபா என்னோட அக்கௌண்ட்டுக்கு போடுங்க, நான் செஞ்சு கொண்டிருக்கிற பணிகளுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அந்த 30,000 ரூபா காசுக்காக பேச வந்திருக்கோம்னு நினச்சிங்களா? யாருக்காகவும் பேச வரல, அல்லாஹ் ரசூலுக்காக பேச வந்திருக்கேன். ஏன்னா நான் மறுமையில் அவங்கள போய் சந்திக்கணும். நீங்கள் செஞ்ச வேலையை நான் தொடர்ந்து செய்கிறதுக்கு முயற்சி செஞ்சேன்னு சொல்லணும். கும்பகோணத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்துருந்த ஒரே ஒரு ஏழை பெண்மணி உடைந்த உள்ளத்தோடு உட்கார்ந்துருந்த யாரோ ஒருத்திக்கு நான் ஆறுதலை கொடுத்துட்டு வந்தேன், தைரியத்தை கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா அதற்காக, அந்த உடைந்த உள்ளத்துக்காக நான் ஓடுனேன்னு வச்சேன்ல நியத்து, அந்த நியத்துக்காக நான் ஓடுனேன்னு அங்கே போய் சொல்லணும். இறைவன் எடுத்து பார்க்குறதுல சந்தோஷப்பட மாட்டான், சோதனையை வச்சிருப்பான், கடைசியில் கொடுத்து கொட்டி தள்ளிடுவான். இப்ராஹிம் நபி அவங்களோட வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். பெத்த பிள்ளையை உயிரோடு பலி கொடுக்க சொன்ன ஒரு இடம் வந்துச்சு. கடைசியில் என்ன நடந்துச்சு? அந்த குழந்தையும் நபியாக ஆக்கி என்னுடைய நண்பன் என்று ஒரு மனிதரை அல்லாஹ் அறிவிச்சு அனௌன்ஸ் பண்ணுறான்னா எப்படி, எவ்வளோ பெரிய பாக்கியம். ஏன் இந்த சோதனைகளுக்கு நான் உடன்பட்டேன், சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டேன். அதுக்குத்தான் இந்த உலகத்தில் இருக்கமே தவிர வேற எதுக்கும் கிடையாது. எனவே நம்மோட நடவடிக்கைகளில் நம்ம சேஞ்சு கொண்டு வருவோம். நம்ம பிள்ளைகளுக்கு அதோட சீரியஸ்னஸை கொடுப்போம். இஸ்லாத்தை இஸ்லாத்தாக விட்டுட்டு போவோம். ரசூல்லா எங்கே விட்டுட்டு போனாங்க, எங்கே நிற்கிறோங்கும் போது எவ்வளோ வித்தியாசங்க. தயவு செய்து படிங்க, வரலாறுகளை எடுத்து தயவு செய்து படிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் வாழ்க்கையின் மூலமாக சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கையின் மூலமாக தாங்க இஸ்லாத்தை இம்ப்ரெஸிங்க அடுத்தவங்களுக்கு கடத்த முடியும். தைரியமாக சந்தோஷமாக தியாகம் செய்கிறதுக்கு தயாராகுங்கிறதா என்னோட லைஃப்பில் இருந்து நான் இங்கே விதைச்சிட்டு போகிற விஷயமா இருக்குது. அதனால் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. இங்கே இருக்கக்கூடிய அதிகார தளங்கள், இங்கே இருக்கக்கூடிய சொத்துக்கள், இங்கே இருக்கக்கூடிய மாயைகள் எதுவும் இல்லை. ஏழைகளோடு சொர்க்கத்துக்கு போவேன்னு நபிகளார் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே எப்படியாவது ஓடிடணுமேனு பரிதவிப்போடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனவே நிறைய தான தர்மங்கள் செய்யுங்கள். நல்லது செய்கிறவங்களை தயவு செய்து தடுக்காதீங்க. நல்லது செய்கிறவங்களை தயவு செய்து தடுக்காதீங்க. இன்றைக்கு இந்த பெண்களுக்கான ஒரு பள்ளிவாசலுக்கு கேட்குறதே என்னோட உள்ளத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? மக்காவிலையும் மதினாவிலையும் எத்தனை இடத்துல நான் கேட்டிருப்பேன், இங்கெல்லாம் பெண்களுக்கான பள்ளிவாசல் இருக்கேன், ஏன் நம்ம ஊரில் இல்லை? இங்கெல்லாம் பெண்கள் ஒன்று கூடுறாங்களே, ஏன் நம்ம ஊரில் ஒன்று கூடுறதில்ல? இங்கெல்லாம் பெண்கள் குரானிய கல்வியில் இவ்வளவு உயர்ந்து நிற்கிறாங்களே, ஏன் நம்ம ஊரில் ரொம்ப கம்மியாக இருக்குது? இங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் பெண்களுக்கான கழிப்பறைகளை ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் இவ்வளவு நீட்டாக வச்சிருக்காங்களே, ஏன் நம்ம ஊர்களில் அது இல்லை? தொடர்ந்து பயணப்படுற எங்களுக்கு தான் தெரியும் ஒரு கழிப்பறைக்கு துப்பற்ற தேசத்தில் வாழ்ந்து கொண்டு எவ்வளவு நோய்களை சுமந்து கொண்டிருக்கிறோம்னு.
ஏன் இல்லை? யா அல்லாஹ் எங்கள் ஊருக்கும் அந்த நசீபை கொடுன்னு அழுது துவா கேட்ட பொழுதுகள் எத்தனை, இடங்கள் எத்தனை. இன்னைக்கு அப்படி ஒரு இடத்துல இருந்து நானும் அவற்றில் பங்கெடுத்து உங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சுபஹானல்லாஹ். யாரெல்லாம் இதற்காக மெனக்கெட்டார்களோ, எந்த சகோதரர்கள், எந்த ஆண்கள் எல்லாம் பெண்களுக்காக என்று இந்த பணியை செய்தார்களோ, இறைவன் அத்தனை பேரின் பாவங்களையும் மன்னித்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவானாக. சத்தமா சொல்லலாமே, ஆமீன். பெண்களுடைய உயிரையும் உணர்வையும் காப்பாற்றுறதுக்கு பள்ளிவாசல்கள் எல்லாம் கல்வி நிலையங்களாக மாற வேண்டியதற்கு இந்த பணிகள் எல்லாம் செஞ்சாக வேண்டியிருக்கு. காலத்தின் கட்டாயம். இன்றைக்கு ஒரு புரட்சி சபையிலிருந்து பேசிட்டு போறதா தான் என்னுடைய மனம் நினைக்குது. சுபஹானல்லாஹ்.